கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளை நாம் பார்க்க முடியாத பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு காணாத ஒரு மகிமையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், எசையா 45:4 ஒளிப்பிடத்தில் இருக்கும் புதையல்களை உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I will give you hidden riches. ஒளிப்பிடத்தில் உனக்கென்று ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கண்ணு அதை பார்க்கல. அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அது எந்த ரூபத்தில் இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒளிப்பிடத்தில் உனக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். அதை உனக்கு கொடுப்பேன். அது உனக்கு கொடுத்துருவேன். ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு நான் தருவேன். பொக்கிஷம், அது புதையல். அது குறைந்த ஆசீர்வாதம் அல்ல, நிறைவான ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம கண்களுக்கு அது மறைவாதான் இருக்குது. நமது கண்களுக்கு அது எங்கன்னே தேடியும் கண்டுபிடிக்க முடியாத நல்லதா இருக்கும். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கென்று நான் வைத்திருக்கிற புதையலை நிச்சயமா உனக்கு நான் தருவேன். இன்னைக்கு ஒளிப்பிடத்துல இருக்குது, அது ஏற்ற வேளையில உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு மாற்றத்துக்காக காத்திருக்கலாம், எதிர்பார்த்து காத்திருக்கலாம். என் வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதம் வரலன்னு சொல்லி சோர்ந்து நிக்கலாம். எனக்கு நல்ல செய்தியே வரலையேன்னு சொல்லி யோசிக்கலாம். என் வேலை காரியங்களில் எந்த ஒரு மகிமை இல்லையேன்னு சொல்லி காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கென்று ஒளிப்பிடத்துல ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறேன். ஒரு நாள் வரும், அப்படியே எடுத்து நம்ம கையில தரப்போம். ஒரு நாள் வரும், அது அப்படியே நாம் சுதந்திரித்துக் கொள்ளும். அன்னைக்கு அதை பார்க்கும்போது, இத்தனை மகிமையை எனக்கென்று என்னுடைய ஆண்டவர் வைத்திருக்கிறாரே என்று சொல்லி அவருக்கு நன்றி சொல்ல அன்னைக்குதான் முடியும். அந்த நாள் அது சீக்கிரத்துல வருகிறது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அந்த நாள் மிக சமீபம் என்று ஆண்டவர் சொல்கிறார். கவலைப்படாதிருங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்குமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. எங்களுக்கென்று ஒளிப்பிடத்தில் வைத்திருக்கிற பொக்கிஷங்கள்ப்பா, விலையேற பெற்றது அந்த அறிகிறோமே, அதை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பலத்தை நாளையும் நீர் எங்களுக்கு தாருமப்பா. கைவிடாதபடி காத்துக்கொள்ளும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய கிருபையுள்ள கரம் கூட இருக்கட்டும். அற்புதங்கள் செய்யும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிரசனம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.